வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருப்பது டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருமுறை பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகின்ற இந்த சுக்கிரனுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களானது இந்த கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதேபோல் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மனநிலையானது எப்படி காணப்படும், அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது மன உளைச்சலானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா மாற்றங்கள் காணப்படுமா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரக நிலைகளானது இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி காணப்படுது, இதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிரக நிலைகளினுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்ளலாம். உங்களது ராசியில் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் குரு என வலம் வருகின்றன. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3/12/2024 அன்று சுக்கிரன் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகின்ற. 15/12/2024 அன்று சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரேகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 30/12/2024 அன்று சுக்கிரன் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகின்றார். இந்த டிசம்பர் மாதத்தில் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களினுடைய சேர்க்கையானது இப்படி தாங்க இருக்கு. ஸோ இதனை வைத்து பார்க்கும் பொழுது இந்த கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வீண் செலவுகளானது குறையும், எந்த ஒரு வேலையுமே செய்து முடிப்பதிலும் இருந்த தடைகளானது தாமதங்களானது நீங்கும் அப்படின்னே சொல்லலாங்க. வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது. வருமானங்களானது கூடும், மன திருப்தியானது உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதங்களானது நீங்கும். வரவுகள் இருந்த போதிலுமே வியாபாரங்கள் தொடர்பாக திடீர் முதலீடு செலவுகளானது உண்டாகலாம். அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது. மேலிடத்துடன் கனிவை பார்த்திங்கன்னா அனுசரிப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் உதவியாகவே இருப்பார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை. பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியும் இருக்கும், மகிழ்ச்சிகளானது உண்டாகும். பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. அதே போல தேவையற்ற செலவுகளானது ஏற்படலாங்க, எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு முயற்சிகளானது சாதகமான பலனையை கொடுக்கும், பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. தொழில் தொடர்பான காரியங்களை அனுசரித்து செய்வது நல்ல ஒரு பலனை தரும் அப்படின்னே சொல்லலாம். வீண் கவலைகளானது ஏற்பட்டு நீங்கும், பணவரவானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். புத்திசாதுரியத்தினால எல்லாவற்றையுமே பார்த்திங்கன்னா சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள். அதேபோல் அரசியல் துறையினருக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற ஒரு எண்ணங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. வழக்குகளில் சாதகமான நிலைகளானது காணப்படும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள். பேச்சு திறமைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் உதவியுடன் பாடங்களை பார்த்திங்கன்னா சந்தேகம் நீக்கி தெளிவாக படிப்பது நல்லது. மனதில் உற்சாகங்களானது உண்டாகும். இந்த மாதத்தில் உங்களுக்கு உடற்சோர்வுகளானது உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய வருமானங்களானது தாமதப்படும். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலைகளானது இருக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடைகளானது ஏற்பட்டு நீங்குங்க. பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவியானது வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும், எதிலுமே கவனங்கள் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, சாதாரணமாக பேசுவது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்களானது விலகுங்க. நண்பர்கள் உறவினர்களுடைய வருகையானது இருக்கும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள். மேலுமே இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிகளானது பலனையே கொடுக்குங்க.
செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலைகளானது உங்களுக்கு காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களானது உண்டாகும். விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். அதனால மகிழ்ச்சியானது உண்டாகும். இந்த மாதம் தடைகளானது நீங்கும். எதிர்ப்புகளானது பார்த்தீங்கன்னா விலகுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும். பணவரவானது எதிர்பார்த்தது போலவே இருக்குங்க. புதிய நபர்களினுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கலாம். பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். திடீர் குழப்பங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைத்தாலுமே அதிகமாகவே பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும். சரக்குகளை அனுப்பும் போது கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. குடும்பத்தில் சிறு சண்டைகளானது உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனங்கள் தேவை. அதே போல மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலைகளானது ஏற்பட்டு நீங்குங்க. பெற்றோர் ஆசிரியர்களினுடைய ஆலோசனையானது உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருட்களை பார்த்தீங்கன்னா கடவு கொடுக்க நேரிடலாங்க. உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அறிமுகம் இல்லாதவர்களினுடைய வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகளானது இருக்கிறது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடுகளானது இனிதே நடந்தேறும். வீடு, நிலம் மற்றும் வாகனங்களையும் நீங்கள் வாங்கலாம். தொழிலில் நல்ல லாபங்களானது கிடைக்கும். ஆனாலுமே கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுகளானது சாதகமாகவே உங்களுக்கு அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியும் வரும். இந்த மாதம் இளைய சகோதரருடன் சின்ன சின்ன நெருடல்களானது இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் அனைத்துமே இப்பொழுது மறையும். தாய் தந்தை ஆரோக்கியத்தின் மீது கவனங்கள் தேவை. அவர்களுடைய மருத்துவ செலவிற்கு சிறிது தொகையை செலவழிக்க வேண்டியும் வரலாம். குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் விசேஷங்களானது நடக்குங்க. உங்களுடைய தைரியத்திற்கு இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். பிள்ளைகளின் மேல் கவனங்களை வைக்க வேண்டும். முன்னோர்களை பார்த்தீங்கன்னா அமாவாசை தோறும் வழிபாடுகளை தவறாமல் செய்துவாங்க. அதே போல் மறைவிடங்களில் சிலருக்கு அலர்ஜியானது ஏற்படலாம். கவனங்கள் தேவை. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளானது நீங்கி புதிய உத்வேகங்களானது பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். தந்தையாருடன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்களானது மறையும். உத்தியோகஸ்தரர்களுக்கு நினைத்த இடத்தில் நல்ல வேலைகளானது கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் அங்கீகரிக்கப்படுவீர்கள். தொழில் செய்பவர்கள் லாபகரமான முதலீடுகளில் யாரையுமே நம்ப வேண்டாம். உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களை நம்பவும். கலைத்துறையினர் கடுமையாக உழைப்பின் மூலமாக முன்னேற வேண்டியும் இருக்கும். அதே போல நண்பர்களினுடைய உதவியினால நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. அரசியல்வாதிகளுக்கு வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்களுடைய கையில் சேரும் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமான செய்திகளானது சேருங்க. அதே போல மாணவர்களுக்குமே பாதியில் விட்ட படிப்பை தொடர்வீர்கள். படிப்பில் சாதனைகள் புரிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல நண்பர்களின் மூலமாகவே பல நன்மைகளையும் பெறுவீர். பெண்களுக்கு தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகளானது குறையும். வீடு, மனை, வாகனங்கள் யோகங்களானது அமையுங்க. நெடுநாளாக இந்த ஒரு விஷயத்தில் இருந்த சுரக்க நிலைகள் மாறும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படி எதையுமே பார்த்தீங்கன்னா செய்து வருவார்கள். அதே போல் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது நீங்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனங்கள் தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடன் பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வார்கள். விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ள நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பிள்ளைகளினுடைய உடல்நிலையில் கவனங்களானது தேவை. திறமையாகவே செயல்பட்டு காரிய வெற்றியும் நீங்கள் காண்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஏற்படும். மனோதைரியங்களானது கூடுங்க. இந்த மாதத்தில் பரிகாரமாக புதன்கிழமை தோறுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபாடுகளை செய்வது ரொம்ப சிறப்பானது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.